பிரச்சனைகள் வராமல் காக்கவும் ஆடி மாதத்தில் ஓர் நாள் திருவிழா எடுக்கின்றனர். அதுவும் 3 அல்லது 5 வருடங்களுக்கு ஒரு தடவைதான் நடக்கிறது. இதற்கும் அம்மன் உத்தரவே காரணமாம். தவிர உயிர் மீதான பயமும் இந்த கோயிலில் விழா எடுப்பதற்கு காரணமாகி இருக்கிறது. தீப்பாய்ந்தாள் அம்மன் வந்துட்டு இங்கே இருக்கிற மக்கள் மத்தியில் தெய்வமாக கும்பிட்டாலும் கூட இன்றைக்கும் அந்த அம்பாள் மீது மக்களுக்கு பயம் இருக்க தான் செய்யுது. தங்களுடைய குடும்பத்துக்கு அவங்களால ஆபத்து நேரும் அப்படின்னு இவங்களுடைய கருத்தாக இருந்துட்டு இருக்கு. அதாவது தெய்வமாக இருந்தாலும் கூட முன்னாடி அவங்க கொடுத்த சாபத்தின் அடிப்படையில் இன்றைக்கும் இங்கே இருக்கிற பெண்களுக்கு ஆபத்து நேருது அப்படிங்கிறது அப்பட்டமான வெளிப்பாடாக இருக்குது. இதற்கும் இன்றைக்கும் உதாரணங்களாக இன்றைக்கும் அது தொடர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதா இங்கே இருக்கிற மக்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கையாகவும் அவங்களுடைய வார்த்தையெல்லாம் வெளிப்பட்டு இருக்கு. இதுக்கு பரிகாரமாக சாமியாக ஆனாலும் கூட அவங்களுக்கும் சில காரியங்கள் பண்ணணும் அப்படிங்கிற அடிப்படையில் இன்றைக்கும் இதை அந்த அம்பியை சாந்தப்படுத்தணும் அப்படிங்கிறத அடிப்படையில் ஆடி மாதம் திருவிழா எடுத்துகிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் அந்த அம்பாவை சாந்தப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் அவங்களோட கோபத்துக்கு ஆளாகக்கூடாது, அவங்களால நன்மைகள் மட்டுமே கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தின் அடிப்படையில் இவங்க கடைபிடிக்கிற பழக்க வழக்கங்கள் நம்மளை ரொம்பவே ஆச்சரியப்படுத்துது. தன் மீதான சந்தேகத்தையும் களங்கத்தையும் போக்குவதற்காக உயிர் விட்டவள் என்பதால் திருவிழா எடுப்பது அம்பிகைக்கு விருப்பம் இல்லையா? ஆனாலும் மக்கள் தங்கள் திருப்திக்காகவே கொண்டாடுகின்றனராம். அந்த நேரத்தில் தங்கள் வீட்டில் பிறந்து வெளியூரில் திருமணம் செய்து கொடுத்த பெண்களை வரவழைத்து சீர்கொடுத்து அவர்களையே தீப்பாஞ்சாள் அம்மனாக நினைத்து பொங்கலிடச் செய்கின்றனர். குடும்பத்தில் எல்லா பெண்களுக்கும் நாங்களே பத்திரிக்கை அடித்து 3 ஆண்டுக்கு ஒரு முறை பத்திரிக்கைலாம் கொடுத்து அவங்கள வர வச்சு பொங்கல், எண்ணெய், அரிசி, பருப்பு, பொங்கக்கூடை, பானை, தண்ணி முதல் எல்லாமே ஃப்ரீயாக நாங்கள் கொடுத்து எங்கள் கூட பிறந்த பொண்களுக்கு கூட பிறந்த உடன்பிறப்புகளுக்கு பொங்கல் வச்சு அவங்க சந்தோஷமாக வாழணும், நாங்களும் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக 3 ஆண்டுக்கு ஒரு முறை திருவிழா சிறப்பாக நடத்தி முடிக்கிறோம். தீப்பாஞ்சாளுக்கு வைக்கும் பொங்கலுக்கு பிறந்த வீட்டு பொங்கல் என்றே பெயர். இன்றும் அவளது வம்சாவளியில் தோன்றியவர்கள்தான் விழா எடுக்கின்றனர். தங்கள் வீட்டிற்கு வரும் சகோதரிகளுக்கு மரியாதை செய்யும் விழாவாகவும் இதை கொண்டாடுகின்றனர். அப்படி வரும் பெண்கள் கோயிலுக்கு ஒரு பைசா கூட செலவு செய்யக்கூடாது. தண்ணீர் வேண்டுமென்றாலும் அண்ணன் தம்பி வீட்டில்தான் வாங்கிக் கொள்ள வேண்டும். சகோதரர்கள் கொடுத்த சீர்வரிசைகள் சகோதரிகளின் மூலமாக தீப்பாஞ்சாள் அம்மனையே போய் சேருமாம். அதனால் அவளது கோபம் கொஞ்சமாவது குறைந்து வருங்கால பெண்கள் நலமாய் வாழ வழி செய்வாள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இந்த ஊரில் பிறந்த பொண்ணுங்க என்னை வெளியூரில் கொடுத்தாங்க. அங்கே இருந்துட்டு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை பொங்கல் வைக்கணும். எல்லா பொருளுமே எங்கள் பொங்கல் வைக்கிறதுக்காக எல்லாமே எங்கள் அம்மா வீட்டில் கொடுத்துருவாங்க. நாங்கள் எவ்வளோ தான் வசதியாக இருந்தாலும் எங்கள் அம்மா வீட்டில் கொடுக்குற பொருளை தான் வச்சு இந்த அம்மனுக்கு பொங்கல் வச்சு படைக்கணும். இப்படி செய்யறதுனால எங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும், எங்கள் அம்மா வீட்டு குடும்பம் மெயினாக நல்லாயிருக்கும், நாங்களும் நல்லா இருக்கிறோம். தீப்பாஞ்சாள் அம்மனுக்கு ஆடியில் நடக்கும் திருவிழாவின் போது தாலி கட்டும் சடங்கும் வினோதமாய்த்தான் நடக்கிறது. பத்தினியாய் இருந்தவள் என்பதாலேயே சிறுமியை வைத்தே தாலி கட்ட செய்கின்றனர். அதை மீறி வயது வந்தோரையோ சிறிய பையன்களையோ தாலி கட்டச் செய்தால் ஊர் அழிந்துவிடும். ஏற்கனவே அம்மன் சாபத்தால் பாதிக்கப்பட்டிருக்கும் கிராமத்தினர் உயிர் மீதான அச்சத்தினாலேயே வழி வழியாய் அதையே பின்தொடர்ந்து வருகின்றனர். ஆடி மாதம் நாங்கள் திருநா எங்கள் குலதேவதை உத்தமி எங்கள் வீட்டில் பிறந்த பொண்ணு. ஆடி மாதம் நாங்கள் திருநா பண்ணுவோம். திருநா பண்ணும்போது சிறும்புள்ள இந்த பொண்ணு தான் தாலி கட்டணுமே. இந்த பொண்ணு தாலி கட்டிங்கன்னா தான் எங்களுக்கு நல்லது நடக்கும், நன்மை நடக்கும். பெரிய பிள்ளைங்களோ பொண்ணு குழந்தை பெரியவங்களோ தாலி கட்டக்கூடாது. ஆடி மாதம் பொங்கல் இடணும் அப்படின்னு சாப்பம் கொடுத்துட்டு போகிறதுனால ஆடி மாதம் இதுக்கு கோசி பொங்கல் வைக்கிறாங்க. அதுக்கிட்ட நிலம் விட்டுக்கிறாங்க, அதில் விளைஞ்சி அதே தான் பொங்கல் வைக்கணும். கன்னிகை பசங்க அறுக்கணுமா கொத்தணுமா அதே பொங்கல் வைக்கணும். எல்லாம் சாகப்படி செய்கிறாங்க. தாலி கன்னிகை பொண்ணு கட்டணும் அப்படின்றாங்க. அம்மனின் அனுக்கிரகம் வேண்டும் என்பதாலேயே இங்கு நடக்கும் ஒவ்வொரு வைபவமும் சர்வ ஜாக்கிரதையுடன் தான் நடக்கிறது. பொங்கல் வைப்பதற்காக தனியே வயல் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதையும் கல்யாணமாகாத ஆண்களும் பெண்களும் மட்டுமே சேர்ந்து நிலத்தை உழுது பயிர் செய்து அவர்களே அறுவடை செய்து சுத்தமாக நெல்லையும் பிரித்து கொடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் அதற்கும் சாமி குத்தமாகிவிடும்.
இப்படி அடுக்கடுக்கான நம்பிக்கைகளுக்கு குறைவில்லை வரிக்கல் வாசிகளிடம். நிலம் அதுக்குன்னு ஒரு கால் காணி கண்ணி கழியாத பிள்ளைங்களை விட்டு நிலப்பயிரிடறதோ நடவு நடத்த வச்சு அதில் ஒன்று எங்களுக்கு பிறந்த பொண்ணு எங்கெங்கே இருக்குதோ எங்கள் பிறந்த பொண்ணில் வர வச்சு அதுங்களுக்கு பொங்கல் கூட நாங்கள் புதுசாக எடுத்து கொடுத்து அதுக்கு காப்படி அரிசியோ தேங்காயோ கற்பூரமோ வாங்கி கொடுத்து பொங்கல் இட்டு எடுத்து போய் நீங்கள் கூடுமான்னு சொல்லிட்டு எங்களுடைய இதை வந்து காப்பீடு பண்ணதுனால நீங்கள் நல்லா இருக்கணும் நாங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்றத வச்சு பிறந்த பொண்ணுங்கள் நாங்கள் பொங்கல் கூட எங்களுடைய குலதெய்வத்தை கும்பிட்டு நாங்கள் கொடுத்து அனுப்புறோம். காலம் கடந்த நம்பிக்கைகளுக்கும் பழக்க வழக்கங்களுக்கும் பஞ்சமே இல்லை. சாமிக்கு வேண்டியதை செய்யாவிட்டால் குத்தமாகிவிடும் என்பதும் அதனால் தண்டனைக்கு ஆளாகிவிடுவோம் என்பதும் அறியாமையின் வெளிப்பாடுகள்தான்.